ஸ்டோரிஸ். ஒரு பசுமையான காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்தது. அந்த அழகான காட்டுல ஒரு யானை நண்பர்களை தேடி அலைந்தது. முதலில் யானை ஒரு குரங்கு மரத்தில் விளையாடுவதை பார்த்தது. பிறகு யானை குரங்கிடம், நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு குரங்கு முடியாதுன்னு சொல்லிருச்சு. நீ உருவத்துல பெரிதா இருக்கிறதுனால என்ன போல மரத்துல தாவ முடியாதுன்னு சொல்லிருச்சு. அடுத்து யானை ஒரு முயலை சந்தித்தது. முயலிடமும் நீ எனக்கு நண்பனாக இருப்பியான்னு கேட்டுச்சு. நீ என்னோட துளையில் நுழைய முடியாத அளவுக்கு பெருசா இருக்கன்னு சொல்லிருச்சு. அப்போது யானை ஒரு தவளைய பார்த்தது. அதனிடமும் நீ என் நண்பனா இருப்பியான்னு கேட்டது. அதற்கு தவளை யானையிடம், நீ என்னை போல குதிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கன்னு சொல்லிருச்சு. பிறகு யானை நரிய பார்த்து, என் நண்பனா இருப்பியான்னு கேட்டது. நரியும் முடியாதுன்னு சொல்லிருச்சு. யானை சோகமாக வீடு திரும்பியது. அடுத்த நாள் காட்டில் ஒரு பயங்கரமான புலியை பார்த்து எல்லா விலங்குகளும் பயந்து ஓடியது. ஆனா யானை மட்டும் தைரியமா புலியை நோக்கி சென்று, தயவு செய்து என்னோட நண்பர்களை எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னுச்சு. ஆனா புலி கேட்குற மாதிரி இல்லை. அதனால யானை புலிக்கு ஒரு பலமான உத கொடுத்துச்சு. புலி பயந்து ஓடியது. பிறகு யானையை சுற்றி அனைத்து விலங்குகளும் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. எல்லா விலங்கும் யானைக்கு நண்பராகிட்டாங்க. ஒரு காலத்துல ஒரு காட்டின் எல்லையில் பணக்காரர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு சொந்தமான ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த பசுமையான தோட்டத்துல அழகான பூக்களும் மற்றும் செழிப்பான செடிகளும் இருந்தது. அவருக்கு தோட்டம்தான் பெருமை மற்றும் மகிழ்ச்சின்னு சொல்லுவாரு. அங்கு வேலை செய்கிற தோட்டக்காரர் மிகவும் உண்மையாகவும் மற்றும் தோட்டத்தை நல்லா கவனித்து வந்தாரு. அது கோடை காலம்னால அவர் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க கூடாதுன்னு, தினமும் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும்னு வீட்டு உரிமையாளர் சொன்னாரு. தோட்டக்காரர் வீட்டு உரிமையாளரிடம் ஒரு நாள் லீவ் கேட்டாங்க. அதற்கு, நீங்க இல்லைன்னா செடிகள் எல்லாம் காய்ந்து விடும்னோ, அதனால லீவு தர மறுத்துட்டாங்க. ஒரு நாள் தோட்டக்காரன் தன் கிராமத்தில் நடக்கிற திருவிழாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். அன்னைக்கு லீவ் எடுக்கணும்னு முடிவு செஞ்சான். பிறகு அருகில் உள்ள காட்டிற்கு சென்று குரங்குகளின் தலைவனை பார்த்து தன் நிலைமைய கூறினான். தோட்டக்காரர் மீது பரிதாபப்பட்டு குரங்கு உதவி செய்ய முடிவு செஞ்சது. தோட்டக்காரர் குரங்குகளுக்கு பானைகளும் பாத்திரங்களையும் கொடுத்து ஒவ்வொரு செடிக்கும் தண்ணி ஊற்ற சொன்னாரு. ஆனா குரங்குகளுக்கு தண்ணி எவ்வளவு ஊற்றணும்னு தெரியல. அதனால அவங்க தலைவனான குரங்கு கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அதற்கு குரங்கின் தலைவர் ஒவ்வொரு செடியையும் பிடுங்கி வேர் நீளத்தை சரி பார்த்து அதற்கேற்ப தண்ணி பாய்ச்சணும்னு சொன்னாரு. அதே போல எல்லா குரங்கும் செஞ்சுச்சு. அடுத்த நாள் வீட்டு உரிமையாளர் தனது செடிகள் அனைத்தையும் காய்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தாங்க. பிறகு வீட்டின் உரிமையாளர் கோபமடைந்து தோட்டக்காரரை அழைத்தாரு. என்ன நடந்ததுன்னு தோட்டக்காரன் கூறினான். ஆனா உரிமையாளர் அவரை வேலையிலிருந்து நீக்கிட்டாரு.
கடைசியில் தோட்டக்காரர் தனது முட்டாள்தனமான செயல்னால தன்னுடைய வேலையை இழந்துட்டாரு. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.